மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால நினைக்க முடியாது. he is not made like that. அதனால ஐ எம் so proud of him. and இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி சரி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு. இன்னும் ராஜான்னா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல. ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு பண்ற படத்தில் அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில் காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமாக நம்ம காட்டுவார்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பார்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும். ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆள். இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களே சில பேர், படிக்கவே எல்லாம் நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரவி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர். ஜெனிலியா, ரிதேஷ், சிவனா அண்ட் எஸ் ஏ சூர்யா சார், ஸ்ரதா, ஹாய் ஸ்ரதா, அண்ட் everybody here. So happy to see everybody. சிவா, ஒரு கேங்கா உட்காந்து செட்டில் ஆயிட்டீங்க. மணி நீ வந்துட்டியா? ஓகே. அப்போ அங்கே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது, அங்கே வந்து நான் வர்றேன். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அட்டன் பண்ணி. எல்லாரும் ஒன்னா இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரவி டைரக்ட் பண்ற படத்துக்கும், கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும், ப்ரொடியூஸ் பண்ற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சார், நம்ம ப்ரோ கோட பத்தி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க. நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொன்ன எல்லா விஷயத்திலையும் ப்ரோ கோட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க. நம்ம ரவிமோகன் சார் வந்து அதே ப்ரோ கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோ கோட் பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாம் சார். வாங்க சார், மேல வாங்க சார். அங்கிருந்தே சொன்னாலே ஓகே தான் சார். அங்கிருந்து ஓகே. சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோ கோட் மொமெண்ட் நீங்க ஒண்ணு சொல்லுங்க சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு, வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் ஜி, நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி, அது வேற. பட் ஒரு ப்ரோ கோடில் வந்து ஒரு 10% லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதாவது நானும் கார்த்தியும் என்னன்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க. சம்டைம்ஸ் அப்படியே போவோம், நடந்து போவோம், வாக்கிங் போவோம். எங்கள் 2 பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க. அதே தாடி, அதே மீசை, அதே ஹைட்டு, அப்படியே ஒன்றா போகும்போது. ஸோ அந்த ஒரு அன்பான ப்ரோகோட் எப்போவுமே கார்த்திக் கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்குது.